ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு மீல் மேக்கர் வச்சு கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும், அதே சமயம் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குங்க, நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 100 கிராம் அளவு மீன் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். நான் பெரிய மீன் மேக்கர் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் சின்னதாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சுடுதண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணிக்குள்ளே நம்ம மீல் மேக்கரை போட்டுக்கலாம். நல்லா ஊறி வரணுங்க, ஒரு 10 நிமிஷம் ஆகும் ஊறி வரதுக்கு. இப்போ அது ஊறட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஊறி பொஸ்ஸுன்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம நல்லா பிழிஞ்சு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பிழிஞ்சு வச்ச மீல் மேக்கரை ஒரு மிக்சியில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கிறணும். கொஞ்சம் குறன்னு இருக்கணும், வலுவலுன்னு இருக்கக்கூடாது. இன்னொரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 50 கிராம் அளவு பொட்டுக்கடலை போட்டுக்கணும். கொஞ்சம் நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மீல் மேக்கரை இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வலுவலுன்னு அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், இப்போ ஜீரகத்தூள். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு அதையும் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சுக்கலாம். நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை குட்டி குட்டி உருண்டையாக போட்டு நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். உருண்டை போடும்போது நல்லா இறுக்கி கெட்டியாக பிணைஞ்சிக்கோங்க. பாருங்கள், அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கோங்க. நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி உருண்டை பிடிக்கலட்டினா எண்ணெயில் போடும்போது உடஞ்சிரும். பாருங்கள், நான் அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காயட்டுங்க, கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம போடணும். எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் போடுங்க. நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு உருண்டையாக போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சப்புறம் தாங்க உருண்டை போடணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பிரட்டி விடலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு. நல்லா மொறுமொறுப்பான சூப்பரான ஒரு மீல் மேக்கர் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இந்த கோலா உருண்டையில் சிக்கன் போட்டு நான் பண்ணியிருக்கேங்க. ஏற்கனவே நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.